தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து நான் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிகாலை வேளையில நான் எழுந்திரிச்ச உடனே எனக்குள்ள திடீர்னு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. அது என்னன்னா, பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தினுடைய பின்பகுதி. Who set their minds on earthly things, அதாவது அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் அப்படின்ட்டு. அதுல என்ன காரியம்னா, இப்ப இந்தியாவுல தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் இந்தியாவுல ரொம்ப முக்கியமான தேர்தல்னு இந்திய குடிமக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நிறைய மத அடிப்படையிலான பிரச்சனைகள் எழும்பிட்டே இருக்கு. அங்கங்கே வன்முறைகள் தூண்டப்படுவது, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சபைகள் தாக்கப்படுவது, இப்படிலாம் ஆங்காங்கே கேள்விப்படுறோம். அதனால கிறிஸ்தவர்கள் அமைதியோடு கூட ஜீவனம் பண்ணுவதற்கு இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதான அரசாங்கம் எல்லா மக்களையும் நடுநிலைமையோடு பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அமையணும் அப்படிங்கிறதுல எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு. அதனால இந்த அரசியல் நகர்வுகளையும் தேர்தல் சம்பந்தப்பட்டதான செய்திகளையும் நான் அதிகமாக கேட்பதும் அதை யோசிப்பதுமாக இருந்தேன். அன்னைக்கு தான் காலையில எனக்கு எந்திரிச்ச உடனே என்னுடைய நினைவுகளை அறிந்த தேவன் என்கிட்ட இப்படி இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை நான் யோசிக்கவே இல்லை. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என் இருதயத்தில் ஓடக்கூடிய சிந்தனையை அவர் அறிந்தபடினால அவர் அதை எனக்கு வெளிப்படுத்துறாரு. அதாவது இந்த வசனத்தின் மூலமா அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, 19வது வசனத்தினுடைய பின்பகுதி, அவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அப்படின்ட்டு. அப்ப நான் பூமிக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிந்தனை இட் இஸ் ப்ரீ டாமினேட்டிங். அது கொஞ்சம் மேலோங்கி நிற்கும் பொழுது என்னுடைய சிந்தனை அறிந்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ள உள்ள நிலைமையை எனக்கு வெளிப்படுத்துறார். அப்ப என்னை எனக்கு காட்டக்கூடியதான ஒரு வேத வசனமா தான் இதை தேவன் எனக்கு காமிச்சாரு. அதை குறித்து நான் பிறகு தியானிக்க ஆரம்பிச்சேன். அதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். நான் கிறிஸ்தவன் ஆன பொழுது முதலாக நான் 10 கட்டளைகள், ஏன்னா நான் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்தவன், அந்த 10 கட்டளைகளுக்குள்ளதான போதனைகள் தான் அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. அதையெல்லாம் குறித்து புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5ல் அது முன்னோர்களுக்கு சொல்லப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படிலாம் ஆண்டவர் அந்த கற்பனைகளுக்கு அந்த புதிய வடிவத்தை நமக்கு புதிய பரிமாணத்தை நம்ம காட்டும் பொழுது அது எனக்கு வித்தியாசமா இருந்தது. அதே மாதிரிதான் அப்பொழுது எனக்கு வெளிப்படுத்தின ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா, அதுவும் சாக்குடைய செய்தியை கேட்ட பின்னாடி, சிந்தனை வாழ்க்கையில நாம் பரிசுத்தமா வாழணும் அப்படிங்கிறதான். சிந்தனை வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்றதுங்கிறது அசுத்த சிந்தை இல்லாம வாழ்றது, அதுதான். ஆனா இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் அப்படின்னா, அந்த என்னுடைய சிந்தனையில மேலோங்கி நிற்பது, ப்ரீ டாமினேட்டிங், டாமினேட் பண்றது என்னுடைய சிந்தனை என்னன்னா பூமிக்கு அடுத்த காரியம். அப்ப அதை குறித்து நான் வேத வசனங்களை தியானிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ரோமர்கள் நிருபத்துல 8வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 8:5. அதை வாசிங்க பிரதர். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இப்ப ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன். For those who are according to the flesh set their minds on the things of the flesh, but those who are according to the spirit, the things of the spirit. For the mindset on the flesh is death, but the mindset on the spirit is life and peace. Because the mindset on the flesh is hostile toward God, for it does not subject itself to the law of God, for it is not even able to do so. பிரதர், நீங்க அந்த வசனத்தை 8 வரைக்கும் வாச்சிருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள்.
இப்ப நான் வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய அரசியல், தேர்தல் இந்த மாதிரி காரியங்களை சிந்திக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, பூமிக்குரியவர்களை சிந்திக்க வேண்டாம், நீ ஆவிக்குரியவர்களை சிந்தி அப்படிதான். அதாவது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நம்முடைய சிந்தனையில மேலோங்கி நின்றுச்சுன்னு சொன்னா, அது பாவமானு கேட்டா பாவம் இல்லை. ஆனா அது நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள வளருவதற்கு எந்த விதத்திலையும் அது பிரயோஜனப்படாது. நான் பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறதுனால உலகத்திலையும் எந்த மாற்றம் நடக்க போறதே கிடையாது. அப்ப அது பிரயோஜனம் இல்லாத ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். அப்ப என்னுடைய மனதுல அப்படி பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வந்து எனக்குள்ள ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நீ ஏன் ஒய் ஆர் வி வேஸ்டிங் யுவர் டைம். அப்ப இங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, 8வது அதிகாரத்துல 9வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க பிரதர். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப பாருங்க, கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் எப்பொழுதுமே என்ன சிந்தனை உள்ளவரா இருந்தார்னா, நான் பிதாவினுடைய சித்தம் செய்யணும், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். பிதாவானவர் சொல்றது என்ன, பிதாவானவர் பேசுறது என்ன, பிதாவானவர் செய்யறது என்ன, பிதாவினுடைய நாம எதுல மகிமைப்படும், இப்படியேதான் அவருடைய பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், தேவனுடைய சித்தம் செய்யப்படணும். இப்படிதான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவியானவர் வந்து சிந்தித்து கொண்டே இருந்தார். அவர் எப்பொழுதும் வந்து பிதாவுக்கு பிரியமானவிலே செய்யணுங்கிறது தான் அவருடைய பாரமா இருந்தது. அப்ப அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா நாமளும் வந்து மாம்சத்துக்குரிய சிந்திக்காம, மாம்சத்துக்குரியல சிந்திக்கிறதுனா என்ன, என்னுடைய வேதாமத்தில் உள்ள பைபிள் விளக்கத்துல சொல்றேன். those who let themselves be controlled by their sinful nature. அப்ப ஃபிளஷ் அங்கே பூமிக்குரியவைகள்னு வாச்சோம், இங்கே மாம்சத்துக்குரியவள்னு வாசிக்கிறோம். அப்ப மனது பூமிக்குரியவைகளையும் சிந்திக்க முடியும். அது அரசியல், தேர்தல், யார் ஆள போறாங்க, என்ன அரசாங்கம் அமைப்போது, எப்படி இருக்கும், இப்படி பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறது. இன்னொன்னு இங்க என்னன்னாக்கும் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறது. அப்படின்னா என்னன்னாக்கும் those who are let themselves be controlled by their sinful nature. அப்ப பாவ காரியங்கள், பாவ இன்பங்கள், அப்படி, அதாவது செல்ஃப் வில், சில நேரங்களில் பிளஸ்ங்கிறத வந்து சுய சித்தத்தை குறிக்கும், செல்ஃப் வில் அப்படின்னு. அப்ப நம்முடைய விருப்பம் அல்லது நமக்கு எது இன்பமா இருக்கிறது, நமக்கு எது லாபமா இருக்கிறது, இப்படி யோசிக்கிறது வந்து அவர் மைண்ட் இஸ் செட் ஆன் ஃபிளஷ், மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறது. ஆக இந்த இடத்துல நம்ம சிந்தனை குறித்து நம்ம யோசிக்கும்படிக்கு இந்த வசனத்தை யோசிக்கும் பொழுது என் சிந்தனையில மேலோங்கி நிற்கிறது. சிலருடைய வாழ்க்கையில பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், சிலருடைய வாழ்க்கையில மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அதாவது சின்ஃபுல் நேச்சர், பாவ இன்பங்கள், உலக இன்பங்கள், லாபமா இருக்கக்கூடியது, இப்படிதான். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது கொலோசியர் 3:2 வாசிப்போம். கொலோசியர் 3:2. பூமியில் ஒண்ணுல உள்ளவைகள் அல்ல, ஒண்ணுல இருந்த கூட வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவன் கூட எழுதுதுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்ப மேலானவையிலே தேடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், இட் மீன்ஸ் டு லுக் அட் லைஃப் ஃப்ரம் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சீக் வாட் ஹீ டிசையர்ஸ். அப்ப தேவன் இந்த பூமியில நம்ம எப்படி வாழணும்னு விரும்புறாரு. அப்ப அழிந்து போகக்கூடியதான இந்த உலகத்தில் உள்ளதான எந்த ஒரு பொருளையோ, பதவியையோ, வேலையோ, சுகத்தையோ அல்ல, அழியாத தேவன் பரலோகத்துல வீற்றிருக்கிறாருன்னா அங்க என்னெல்லாம் மேன்மையா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஆவிக்குரிய வரங்களை குறித்து கூட யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இந்த பூமியோட க்ளோஸ் சாப்டர். அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய வரங்கள்லாம் பரலோகத்துல தேவையே கிடையாது. அப்ப வேத அறிவா இருக்கட்டும், அல்லது அந்நிய பாசைகள், தீர்க்க தரிசனங்கள், ஆவிக்குரிய வரங்கள் எதுவுமே பரலோகத்துல அதுக்கு வேல்யூவே கிடையாது. அப்ப பரலோகத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாயி தேவனுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாரே, அந்த இடத்துக்கு உரியதான காரியங்கள்ல ஹெவன்லி திங்ஸ், நாட் எர்த்லி திங்ஸ். அப்ப நீங்க மேலானவைகளே தேடுங்க, இதெல்லாம் கீழானவைகள். அப்ப வந்து நம்முடைய மனம் இப்பொழுது வந்து தேவன் அவருடைய பக்கத்துல வீட்டு இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய எண்ணங்கள்ல இப்பொழுது என்ன இருக்கும், மனுஷர்கள் வந்து ரட்சிக்கப்படணும், அவர்கள் வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் குறித்து சிந்திச்சா ஆண்டவர் என்ன யோசிப்பாரு, இந்த மனிதர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணுமே, மனம் திரும்ப வேண்டுமே, அவர்கள் என்னை அறியணுமே,
இப்படிதான் யோசிப்பாரு. ஏன்னா நித்திய வாழ்வு என்பதே பிதாவாகி தேவனையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான். அப்ப அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது, அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம அறிந்து கொள்ளணுங்கிறத அவர் விரும்புறாரு. அதனாலதான் நித்திய வாழ்வை நமக்கு கொடுக்க வந்த ஆண்டவர் வந்து அங்க இருக்கும்போதும் இப்ப அதான் யோசிப்பாரு, நம்ம நித்திய வாழ்வை அறிந்து கொள்ளணும், நித்திய வாழ்வு அடையணும் அப்படின்ட்டு. அப்ப நாம இந்த பூமியில இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் பெரும்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னாக்கும், பூமிக்கு அடுத்த வேலையே சிந்திக்கிறோம், மாம்சத்துக்கு அடுத்த வேலையே சிந்திக்கிறோம், அல்லது கீழானவையிலே சிந்திக்கிறோம். இப்ப கீழானது மேலானதுன்னு சொல்லும் போது இட் ஹாஸ் ஹையர் வேல்யூ, ஹெவன்லி வேல்யூ, எர்த்லி வேல்யூ, ஹெவன்லி வேல்யூ. ஸோ இப்படிதான் நாம வந்து யோசிக்கணும். நம்மளுடைய சிந்தனையில மேலோங்கி நிற்பது வந்து பரலோகத்துல, அதுக்கு என் சிந்தனையில் உள்ள காரியங்களுக்கு பரலோகத்துல வேல்யூ இருக்கா, தேவனிடத்துல வேல்யூ இருக்கா, இல்ல பூலோகத்துல மதிக்கப்படக்கூடிய காரியமா, அதான் நம்ம யோசிக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, இன்னொரு இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து கடிந்து கொண்ட ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல யூ ஆர் திங்கிங் merely from the earthly point of view, not heavenly point of view அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இங்கே NASB எழுதியிருக்கு, for you are not setting your mind on God's interest but man's interest. அப்படின்னா இந்த பூமியில மனிதர்கள் வாழும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் வந்து நீண்ட நாள் வாழணும், உடல் ஆரோக்கியத்தோடு கூட வாழணும். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து பேதுரு என்ன நினைக்கிறார்னா, நான் மறிக்கணும், உயிரோடு எழுந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது வந்து ஆண்டவரே இப்படிலாம் உமக்கு நேரிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து மறிக்கணும்னு சொல்ற வார்த்தையை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அவர்கிட்ட இருந்தது வந்து ஒரு ஹியூமன் லவ். அப்ப நாமளும் வந்து நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ நம்மளை குறித்தோ அல்லது நம்ம நேசிக்கிறவர்களை குறித்தோ யோசிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு நினைக்கிறோம், உடல் சுகத்தை குறித்தும் நீண்ட ஆயுளை குறித்து நம்ம சிந்திக்கிறோம், நம்ம மறிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன நினைச்சாருன்னா, எவ்வளவு காலம் இந்த பூமியில நம்ம வாழணும்னு நினைக்கிறோம், தேவன் ஆயுளை கொடுக்குறாரோ அவ்வளவு காலம் தான் வாழணும். எப்ப வரணும்னு ஆண்டவர் தேவன் விரும்புறாரோ அப்ப போயிடணும். அப்ப அவர் இந்த பூமியில நீண்ட நாள் வாழணுங்கிறதுல அவரோட நோக்கமே கிடையாது. அவரோட நோக்கம் எல்லாம் இந்த பூமியில வாழும் நாட்கள்ல பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சிடணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம்ங்கிறது குறித்து கவலைப்படுறோமா, நீண்ட ஆயுள குறித்து அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கையை குறித்து இப்படி சிந்திக்கிற அளவுக்கு நாம் வந்து தேவனுக்கு அடுத்த காரியத்துல, அதாவது தேவனுடைய சித்தத்தை செஞ்சிடணும். ஆண்டவர் வந்து மரிக்கும் போது சொன்னார், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தை செய்யறதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதும் தான் அவருடைய நோக்கமா இருந்தது. ஆனா இங்க தேவனுடைய சித்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கணும்னு. ஆனா பேதுரு வந்து இயேசு மரிக்கணும்னு சொல்றது குறித்து அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அவர் மனுஷியமான அன்பினால நிறைந்திருந்தார். அப்பதான் ஆண்டவர் வந்து கடுமையான வார்த்தையை சொல்லி, கெட் பிஹைண்ட் மீ சாட்டன், எனக்கு பின்னாக இப்போ சாத்தானி என்று சொல்லி, நீ நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாம மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். யூ ஆர் திங்கிங் ஆன் தி ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் எர்த்லி பாயிண்ட் ஆஃப் வியூ. தேவன் பார்க்கிற விதமா நீ பார்க்கல. ஒரு மனுஷன் இந்த பூமியில எவ்வளவு நாள் வாழணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறத விட அது என்ன நோக்கத்துக்காக தேவன் படைத்தாரோ அதுக்காக வாழணுங்கிறது தான் முக்கியம். அப்ப என்னே தேவன் அனுப்புனது இந்த ஜனங்களுக்காக நான் வந்து அவருடைய பாவங்களுக்காக மறிக்கணும்னு. அப்ப நீ எனக்கு இடரலா இருக்கிறாயே என்று சொல்லி கடிந்து கொண்டார். அப்ப பாருங்க, நம்ம மனசு வந்து எங்கெங்கெல்லாம் செட் ஆகுது, எதுல எல்லாம் நம்ம வந்து லயித்து போறோம், அப்ப சிந்தனை வாழ்க்கையில எது மேலோங்கி நிற்கிறது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வசனங்கள் எல்லாம் தியானிச்சோம். பாருங்க, இன்னைக்கு சில சகோதர சகோதரருடைய நிலைமையில நான் பார்க்கும் பொழுது இந்த வெளிச்சத்துல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இங்க எல்லாம் இப்ப வந்து இங்க MBBS படிக்கணும்னா அதுக்கு வந்து நீட் தேர்வுன்னு ஒன்று எழுதணும். நீட் தேர்வுனா அதுக்கு கோச்சிங் படிக்கணும். அது 1 இயராவது வந்து கடுமையா அவங்க வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல போய் பணம் கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவங்க வந்து நல்ல படிப்பு படிச்சு டாக்டருக்கு அவங்க செலக்ட் ஆகணும் அந்த எக்ஸாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி படிக்க வைக்கும்போது பெரும்பாலானவருடைய மனது என்ன இருக்குன்னா, அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஒரு வருஷ காலம், உதாரணத்துக்கு வந்து +2 முடிக்கும் போது எப்படி அவங்களுக்கு 17 வயசு முடிஞ்சிடும், நல்ல டீனேஜ்ல ஒரு நல்ல வாலிப பருவத்துல அவங்க இருக்கிறாங்க.
அப்பதான் அவங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு கிராஸ் ரோட்ல நிக்கிறது மாதிரி. அப்ப அந்த கிராஸ் ரோட்ல நிக்கக்கூடிய அவங்களுக்கு அப்பதான் அவங்க அதிகப்படியான சோதனைகள் வருது. ஒண்ணு, வாலிபத்துக்குரியதான இச்சைகள். வாலிபத்துக்குரிய இச்சைகள் அப்படின்னா யூத் லஸ்ட்னா நாட் ஒன்லி செக்ஸுவல் லஸ்ட். பாலியத்துக்குரியதான இச்சைகள் அப்படின்னா செக்ஸுவல் லிஸ்ட் இல்ல, வாலிப வயதுல வரக்கூடியதான அந்த ஹீரோயிஸ்டிக் திங்கிங். அதாவது தன்னை ஒரு ஒரு ஹீரோவா காமிச்சுக்கிறதுங்கிறதுக்காக அந்த வாலிப பிராயத்துல சில காரியங்களை செய்வாங்க. குறும்புத்தனமான காரியங்கள், ரொம்ப ஒரு தன்னை ஒரு தலைவனை போல காமிச்சுக்கிறதுக்காக ஒரு சாகச நிகழ்ச்சிகள் அப்படிலாம் செஞ்சு அந்த வாலிப பிராயத்துல துணிகரமா எதையும் செய்வாங்க. அல்லது தங்களை ஒரு தலைவனா காமிச்சுக்கிறது போல நம்ம ரொம்ப கெட்டிக்காரமா இருக்கேன். ஈவன் வந்து செல்ஃபி எடுக்கிறதுல கூட அவங்க வித்தியாசமான காரியங்களை செஞ்செல்லாம் சிலர் அதுல மறித்தெல்லாம் போயிருக்காங்க. இப்ப நதியில ஓரத்துல நின்று எடுக்கிறது, மலையில ஓரத்துல நின்று எடுக்கிறது, அப்படி ரொம்ப ரிஸ்கான காரியங்களை கூட செஞ்சு அதை போட்டோ எடுத்து அதை போடுறதெல்லாம் விரும்புவாங்க. சில பேர் வந்து வாகனங்களை, டூ வீலரை வந்து ரொம்ப சாகசமா ஓட்டி அதை போட்டோ எடுத்து போடுறது, இதெல்லாம் வந்து அந்த வாலிப பிராயத்துல வாலிப திமிர்ல வரக்கூடியதான ஒரு சிந்தனைகள், செயல்பாடுகள் தான். அப்ப இப்படி எல்லாம் அவங்க வந்து வாலிப பிராயத்துல அவங்க சிந்திக்கிறாங்க. இப்போ மனிதருடைய சிந்தனையில வந்து நேரடியா பாவத்தை குறித்ததான பாவ இன்பத்தை குறித்து சிந்திக்கிறதான காரியங்கள் வேற. அதெல்லாம் வந்து டெம்பரவரி. அதாவது இந்த பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கும் பொழுது அதெல்லாம் வந்து டெம்பரவரியானது. அதுக்கு வந்து நீடித்த லைஃப் கிடையாது. அதுக்கு பரலோகத்துல எந்த வேல்யூவும் கிடையாது. தற்காலிகமா நம்ம ஒண்ணு யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், அது வந்து தற்காலிகமா மறைந்து போகக்கூடியது. இப்போ உணவு குறித்து நினைக்கிறாங்க, உடை குறித்து நினைக்கிறாங்க, உல்லாசமான வாழ்க்கை, அல்லது பாலியல் ரீதியான செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி அது. அப்ப எது பெர்மனன்ட்? நித்திய வாழ்வை குறித்ததான காரியங்கள் தான் பெர்மனன்ட். அப்ப டெம்பரவரியா உள்ள காரியத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து பெர்மனன்ட் கிடையாது. அதே மாதிரி பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்லதுதான். ஆனா அந்த படிக்க வைக்கிறதுக்கு அவங்க தெரிவு செய்யக்கூடியதான ஊர் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் அங்கே சர்ச்சையே இருக்காது. அவங்க சர்ச்சுக்கு போக பெர்மிட் பண்ணவே மாட்டாங்க முதல் காரியம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு இல்லை, அப்படிலாம் நாங்க விட முடியாது. நாங்க வந்து அந்த ஒவ்வொரு வாரமும் நாங்க வந்து கிளாஸ் நடத்துவோம், பரீட்சை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை வந்து ரொம்ப லிமிட்டட் டைம் தான் அவங்க பேரண்ட்ஸ் போய் மீட் பண்ணவோ அல்லது முடியும். ஒரு சகோதரர் வந்து தன்னுடைய மகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு அனுப்பிச்சாரு. நல்ல ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வந்து ஒரு வருஷ காலம் வந்து அந்த வாலிப வயசுல அவங்க சர்ச்சுக்கே போக முடியாது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் நான், பிரதர் நீங்க வந்து நல்ல படிக்க வச்சு நல்ல ஒரு பரீட்சை எழுதி நல்ல படிப்புக்கு போகணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க, நல்லதுதான். அது பூமிக்குரிய காரியம்தான். இப்ப அந்த பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து யோசிச்சிங்களா? இந்த வாலிப பிராயத்துல அந்த பிள்ளை வந்து ஒரு வருஷ காலம் சர்ச்சுக்கே போகாம, சபையில் உள்ள யாரோடும் ஐக்கியப்படாம, எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய மனதுல வந்து ஹெவன்லி வேல்யூஸ் ஏதாவது இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு மாசம் ஒரு தடையாவது சர்ச்சைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பையாவது நீங்க உண்டு பண்ணி கொடுக்கலாமேன்னு சொன்னேன். அப்பதான் அந்த பிரதர் சொன்னாரு, பேரண்ட்ஸ் போய் நம்ம அவங்கள கூட்டிகிட்டு வர்றது மாதிரி போனா பெர்மிட் பண்ணுவாங்க பிரதர் அப்படின்னாரு. அப்ப சரி, மந்த்லி ஒன்ஸாவது அந்த பிள்ளைக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க அக்கறை எடுத்துக்கிடுங்களேன். ஒரு வருஷம் ஃபுல்லா சர்ச்சுக்கே போட்டாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளை வந்து நல்ல படிப்பு படிச்சு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. சரி, அந்த பிள்ளை நல்ல படிப்பே படிச்சிருது, நல்ல டாக்டர் வேலைக்கே போயிடுது, கரெக்ட், அவ்வளவுதான் அவங்களுடைய ஆம்பிஷனா முடிஞ்சிருச்சா? அதுக்கு பின்னாடி அந்த வாழ்க்கையினுடைய அவருடைய வாழும் வாழ்க்கையில ஒரு நல்ல சமாதானம், ஒரு சந்தோஷம், அதெல்லாம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நல்லா படிக்க வச்சிருவீங்க, ஆனா அந்த பிள்ளைகள் வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து எலும்புருக்கியா இருக்க முடியும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சகோதரன் வந்து ஒரு சகோதரி வந்து தூர தொலைவில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சில நாட்களுக்கு முன்னாடி. அவங்க வேற சபைக்கு, நிறைய சபைக்கு போயிருக்கிறாங்க, இப்ப எங்கேயும் போல. அப்ப பேசும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய பிள்ளைகளை குறித்தெல்லாம் சொன்னாங்க. அவங்க அப்பொழுது அந்த அளவுக்கு வெளிச்சம் கிடையாது. அந்த பிள்ளைகள் வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் பார்த்து நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிருக்காங்க. சைனீஸ் ஸ்கூலுங்கிறாங்க. அதை பத்திலாம் எனக்கு ரொம்ப தெரியல. நல்ல இன்டெலிஜென்ஸா சேர்ந்து படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க வச்சிருக்காங்க. அவங்க நல்லா படிச்சு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் நல்ல இதெல்லாம் போய் ஒரு பெண் பிள்ளை, அவங்க சின்ன வயசுலயே விடோ ஆனவங்க. அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பிள்ளைய டாக்டர் ஆக்கிட்டாங்க, அவங்களுக்கு டாக்டர் மருமகன். ஒரு பிள்ளைய வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போய் அவர் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு. இன்னும் ப்ரொமோஷன் ஆகி மேலே போக முடியும். ஆனா என்னன்னா
அவங்க 25 வயசுல விதவை ஆயிட்டாங்க. 21 வயசுல கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் பெத்துட்டு அவருடைய கணவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. 25 வயசுல அவங்க விதவை ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு 62 வயசு அவங்க. அவங்க வந்து ஒரு பிஜி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா என்னன்னா இன்னைக்கு அந்த பிள்ளைகள் யாருக்கிட்டையும் நெருக்கமே கிடையாது. எந்த எந்த பிள்ளைகிட்டையும் நெருக்கம் கிடையாது. அப்போ அவங்களுடைய நிலைமை என்னன்னா அவங்களுடைய இவ்வளவு காலம் வந்து ஒரு கணவன் இல்லாம வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில இப்போ ஒரு ஆறுதல் கிடைக்குமான்னு பார்த்தா எந்த பிள்ளைகிட்டையும் ஒரு ஆறுதல் கிடைக்கல. ஆனா அவங்க நல்லா இருக்காங்க. காரணம் என்னன்னா அந்த பிள்ளையை வளர்க்கும் போது அவங்க நினைச்சதெல்லாம் என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். அதுல இருந்து அவங்க மைண்டை செலுத்தினாங்க. அப்ப நான் போகும்போது நான் என்ன சொன்னேன்னா அவங்க என்கிட்ட புலம்புறாங்க, பிரதர் நான் என்ன செய்யறேனே தெரியல, இப்படி இருக்காங்க பிள்ளைகள்லாம், நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்." நான் சொன்னேன், பிரதர் சிஸ்டர், அப்ப நீங்க பிள்ளையை எப்படி வளர்க்கணுங்கிற ஞானம் உங்களுக்கு இல்ல, இந்த வெளிச்சம் இல்ல. அந்த பிள்ளைகளை நீங்க உலகத்துக்காகவே வளர்த்துட்டீங்க. அவங்கள வந்து நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இதுலயே நினைச்சிட்டு ஹியூமன் வேல்யூ எல்லாமே எர்த்லி வேல்யூ அதுல நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப இப்ப அவங்களுக்கு மூலமா அவங்களுக்கு சமாதானம் கிடையாது. அவங்க உங்களை குறித்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது இல்ல. உங்களுக்கு விசாரிக்கணும், கவனிக்கணும், பேசணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்களும் அந்த நிலைமைக்கு இன்னும் மாறவும் கிடையாது. அதனால நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் இருக்க முடியும். ஒரு சகோதரர் எனக்கு போன் பண்ணார், பிரதர் என்னுடைய பையன் குடிக்கிறான், மனைவியோட சேர்ந்து வாழ முடியல, திடீர்னு சண்டை வந்து பிரிஞ்சிடுறாங்க, நானும் இப்ப என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்க பிள்ளைய வளர்க்குற காலத்துல அடிச்சு நீங்க பிள்ளைய வளர்க்கல, கீழ்ப்படிய பண்ணல. இப்ப அந்த பிள்ளை வளர்ந்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப வந்து அந்த பையன் குடிக்கிறான், இப்படி செய்யறான், எனக்கு என்ன செய்யறனே தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க ஜெபம் பண்றதை தவிர அவர் வழியே இல்லை பிரதர், ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவர் சொன்னார் மனம் திறந்து, பிரதர் அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், நல்ல புத்திசாலி. அதனால நான் அவனை எதுவுமே கடிந்து கொள்ளவே இல்லை. சின்ன வயசுல ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஏன்னா அவன் நல்ல அறிவாளியா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு தூரம் படிக்கல, என் பிள்ளையாவது நல்லா படிக்கணும்னு படிக்க வச்சிட்டேன். இவன் நல்லா படிச்சான். ஆனா இப்ப என்னன்னாக்கும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிச்சிட்டு அவனுடைய மனைவியும் அவனும் சேர்ந்து இல்லை, அடிக்கடி சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. அவர் தொழில் ரீதியா அனுப்புனா குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனாரு. அருமையானவர்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நாம வந்து பூமிக்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கீழானவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு மேலானவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. டெம்பரரியா உள்ள பிளஸர்ஸ், அதாவது இந்த உலகத்துல அனித்தியமான இந்த வாழ்க்கையில நமக்கு நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல வசதியான வாழ்க்கை, இதுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து நாம் வந்து அந்த பிள்ளைகளை ஆவிக்குரியவங்களை வளர்க்கணுமேன்னு கொடுக்கறது இல்லை. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமேங்கிற கவலை அவங்களுக்கு இல்லை. அதை விட அந்த பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அப்படிதான். நல்லா ஆவிக்குரிய பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு அப்படின்லாம் வரும் பொழுது அல்லது வேலைன்னு வரும் பொழுது அப்படிதான் இருக்கிறாங்க. சமீபத்துல ஒரு தம்பி வந்து வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் வேலைக்கு போங்க, ஆனா இங்க வந்து சபை இருக்குதா அல்லது ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா வாலிப பிராயத்துல நீங்க வந்து பெற்றோர்களை பிரிந்து தூர தேசத்துக்கு போய் திருச்சபையே இல்லாத இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அப்படின்னு யோசிச்சோன்னா அவங்க அப்பதான் யோசிக்கிறாங்க. அது குறித்து அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து எங்கே வேலை கிடைக்குதுன்னு பார்த்தேன், அங்கேதான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அந்த நாட்டுல வந்து சபை இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா பிரதர்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல அங்கே சர்ச் இருக்கு. அப்ப அந்த நாட்டுல வந்து ஏதோ ஒரு இடத்துல சர்ச் இருக்குன்னா அந்த சர்ச் வந்து அவர் வேலைக்கு போற இடத்துல இருந்து எவ்வளவு தூரம்னு இன்னும் தெரியல. ஆனா அந்த நாட்டுல ஒரு சர்ச் இருக்கு, அவ்வளவுதான். அது எவ்வளவு தூரத்துல இவர் வேலைக்கு போற கம்பெனிக்கு அதுக்கு எவ்வளவு தூரம்னு தெரியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கோ, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா வேலை, சம்பளம். அங்க சபை இருக்குதா, அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு, அவங்க வளர முடியுமா, ஒரு ஐக்கியம் கிடைக்குமா, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்படிதான் சாத்தான் வந்து மனுஷருடைய கண்களை குருடாக்கி விட்டான். இப்படிதான் ஆண்டவர்கிட்டையும் போய் பேசினான். அவர் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. பேதுரு மூலமா பேசினது அதுதான், எனக்கு பின்னாக போ சாத்தானே. நீ வந்து மனுஷிய கண்ணோட்டத்தோடு கூட பாக்குற, பூமிக்குரிய கண்ணோட்டத்தோடு பாக்குற, தேவன் பாக்குற விதமா பார்க்கல. இந்த வாழ்க்கையை தேவன் எப்படி பார்க்கிறாரு, நம்ம எப்படி பார்க்கணும், இந்த உலகத்தில் உள்ளதான காரியங்களை நம்ம எப்படி பார்க்கிறோம். இன்னும் அருமையானவர்களே, நாம வந்து நம்முடைய சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கணும். அதுல வந்து உலகத்துக்கு அடுத்த காரியத்துல அதிகமா யோசிக்கிறோமா, உலக இன்பங்களை குறித்து அதிகமா நேசிக்கிறோம். ஆண்டவரே சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. அஞ்ஞானிகள் இதையெல்லாம் நாடி தேடுறாங்க. எதை நாடி தேடுறாங்க? எண்ணத்தை உண்ணலாம், எண்ணத்தில் உடுத்தலாம். அப்ப இந்த பூமியில வந்து உண்ணுவது, உடுத்துவது,
அப்புறம் ஜாப், வேலை, படிப்பு. இப்ப திருமணம்னு வரும்போது பாருங்களேன், நிறைய பெற்றோர்கள் வந்து தங்கள் பெண் பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் பண்ணும்போது ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த கல்யாணம் பண்ணி போற சபையில் உள்ள அந்த பிரதர், இன்னொரு பிரதர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல்ல நல்லா இருக்காரா, ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மோசம் போயிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா பையங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அப்படி இல்லை. அவங்க பெரும்பகுதி என்ன நினைக்கிறாங்கன்னாக்கும், பணம், நகை, அல்லது ஜாதி, அவங்க எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், இப்படிதான் பாக்குறாங்க. ஆனா பெண்ணுகளுக்கு வரும்போது அதையும் பார்த்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்குமா அப்படிங்கிற ஆங்கிளையும் கொஞ்சம் சிந்திக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்றது உண்டு, பையங்களுக்கெல்லாம் வேற சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ணிட்டு பெண்ணுகளுக்கு மட்டும் நம்ம சர்ச்சிலேயே பையன் வேணும்னா பையன் எங்க இருந்து வருவான்? பையனை வச்சிருக்கிறவங்க வந்து வெளியில போயிடுறாங்க, பொண்ணுகளை வச்சிருக்கிறவங்க வந்து இங்கேயே மாப்பிள்ளை தானே, எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. ஏன் சொல்றேன்னா, இதை வந்து நான் ஒரு கேலியா சொன்னா கூட உண்மை என்னன்னா, பெற்றோர்கள் வந்து அந்த அவங்களுடைய அந்த திருமணம்னு வரும்பொழுது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? பையங்க கூட வாலிப பிராயத்துல பெரும்பகுதி பையங்களும் பொண்ணுகளும் அப்படிதான். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அது அவருடைய விலை வந்து முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததுன்னு எழுதியிருக்கு. சில பேர் தான் ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை துணையா வரக்கூடிய ஒரு கணவனோ அல்லது மனைவியோ வந்து ஸ்பிரிச்சுவல் மைண்டடா இருக்கணும், நல்ல ரெட்சிப்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, மற்ற தகுதிகள்லாம் இருக்கா, ஓகே, அவங்க ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும், அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. அப்போ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போய் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த அந்த திருமணம்னு வரும் பொழுது அந்த ரட்சிப்புங்கிற காரியத்துக்கு அவங்க உண்மையிலேயே மறுபடி பிறந்திருக்காங்களா, அவங்க வாழ்க்கையில உண்மையிலேயே மனம் திரும்பி இருக்கிறாங்களா, அவங்க வாழ்க்கையில இயேசு ஆண்டவருக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, நித்திய வாழ்வு, நான் வாழ்வை குறித்ததான ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு இருக்கா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன், நிறைய சபையில் உள்ளவங்களுக்கு, நீங்க வந்து அபிஷேகம் பெற்றீங்களான்னு கேட்டா நான் அந்நிய பாஷை பேசுவேன் பார்க்கேன். நீங்க மறுபடி பிறந்திருக்கீங்களான்னு கேட்டா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பார்ப்பேன். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கும் மறுபடி பிறந்ததுக்கு என்ன சம்மந்தம்? மறுபடி பிறந்திருக்குங்கிறது வந்து ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நடக்கிறது. ஞானஸ்தானம்ங்கிறது இட் இஸ் எ பப்ளிக் டெக்ளரேஷன் ஆஃப் தட் பர்சனல் கமிட்மெண்ட் டு காட். உள்ளான இருதயத்தை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்றனுடைய வெளிப்படையான ஒரு அங்கீகாரத்துக்காக செய்யறதுதான் ஞானஸ்தானங்கிறது. வெளிப்படையா நடக்கூடியது. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து உள்ளான இருதயத்துக்குள்ள பாவத்தை குறித்ததான உணர்வே அற்று போய் செத்து போன ஆவியில ஆண்டவருடைய ஆவியானவர் வந்து உயிர் உயிர் மீட்சியை கொடுக்கும் பொழுதுதான் அதை மறுபிறப்புன்னு சொல்றோம். தட் இஸ் பார்ன் எகெயின். ஆல்ரெடி வி ஆர் டெட் இன் சின்ஸ். அதை பாவம் செய்யும் பொழுது அந்த உணர்வே கிடையாது. பாவம் செய்யற ஆத்மா சாகும். செத்த மனுஷனுக்கு எந்த உணர்வு இருக்காது, நோ சென்சிட்டிவிட்டி. ஸோ அப்படி மனசாட்சியில பாவம் செய்யும் பொழுது கூட எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஆவியானவர் வந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த மனுஷனுடைய செத்து போன உணர்வு இல்லாத ஆவியை தொடும் பொழுது அங்கே வந்து ஒரு உயிர் மீட்சி உண்டாகுது. ஸோ அப்ப செத்து போன அந்த பழைய மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு ஒப்பாக நம்ம வந்து தண்ணியில மூழ்கடிச்சிட்டு பிறகு இப்ப உயிர் மீட்சி பெற்ற மறுபடி பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ள புது வாழ்வு வாழ விரும்புறவங்கள இயேசு ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அடையாளமாக நம்ம தண்ணியில இருந்து எழுப்புறோம். இதைத்தான் நம்ம ஞானஸ்நானம் சொல்றோம். ஆனா அந்த மறுபடி பிறந்த அனுபவமே இல்லாம, அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயித்தாங்க. அவங்க பெண்ணும் ஆணும் போட்டோவை பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க, நேரம் பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் நீங்க கொஞ்சம் நேரம் பேசுங்க, பேசி உங்க ஒருவருக்கு ஒருவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டா நீங்க நல்லா வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருதா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட கேட்டுச்சு, நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா, பரிசுத்தாவினால நிரம்பி இருக்கீங்களா? ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பையன் வேற ஒரு சர்ச்சில் உள்ள பையன். அப்படியா? அப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவதற்கு முன்னாடியும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு பின்னாடியும் உள்ளத உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, நான் எப்போதும் போலதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப நீங்க சினிமா பாப்பீங்களா அப்படின்னு கேட்டா, ஓ அப்பப்ப பார்ப்பேன், இதுல எல்லாம் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். சரி, இப்ப இங்க பரிசுத்தாவி பெற்ற பின்னாடி பாப்பீங்களா? இல்ல, எப்பாவது பார்ப்பேன், அது எப்பவும் போலதான் பாக்குறேன். அந்த பொண்ணு போய் அந்த மூப்பர்கிட்ட சொல்லிடுச்சு, இந்த பையனை எனக்கு வேண்டாம், அந்த பையன் ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனா அந்த பையன்கிட்ட கேட்டா அந்த பையனை ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு அதை குறித்ததான வெளிச்சமே கிடையாது. ஆனா அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு, அந்த பையன் வந்து உண்மையான ரட்சிப்புல இல்ல. ஏன்னா அந்த மனுஷனுடைய ரட்சிக்கப்பட்டேன் அல்லது அபிஷேகத்தை பெற்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி பின்னாடி என் வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்லை. தென் வாட்? அப்ப அவருக்கு அந்த வெளிச்சமே இல்லை. ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தர் லைஃப். இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நாம வந்து சிந்தனை வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். நம்ம வெளிப்படையான கிரியைகள்ல நம்ம வந்து சர்ச்சுக்கு போகலாம்,
அல்லது வந்து பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், வழக்கமா ஞாயிறு ஆராதனைக்கு போகலாம், சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல கூட நம்ம எக்ஸ்டர்னலா வெளிப்படையா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களா இருக்கலாம். இப்பெல்லாம் சர்ச்சஸ் எப்படி ஆகி போச்சுன்னா சரி, ஒரு கிளப் மாதிரி ஆயிடுச்சு. பிரதர் சந்தோஷ் குணன் வந்து ஒரு புக்ல எழுதியிருப்பாரு. அதாவது காங்கிரிகேஷன், கிளப்பு, காங்கிரிகேஷன், சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கிளப்னா என்னன்னாக்கும், அங்க வந்து சகோதரர்களுக்குள்ள, அதாவது வரக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நல்லா ஜாலியா இருப்பாங்க, ஒருமனப்பட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. தே வில் என்ஜாய் த ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியமே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷீகமா அவர்களுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கு. கிளப்புகள்லாம் தான் நடக்குது. கிளப்புகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவனுக்கு ஐக்கியம் கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். மனமகிழ் மன்றம், ரெக்ரியேஷன் கிளப்பு, ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, டென்னிஸ் கிளப்பு, இப்படிலாம் நிறைய வச்சிருப்பாங்க. குடிக்கிறது கூட கிளப் இருக்கும். எல்லாத்துலயும் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டிவைன் வேல்யூஸ் அவங்ககிட்ட இருக்காது. ஆனா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ் எப்படின்னா ஆட்டம் பாட்டம், ஆக்டிவிட்டிஸ், லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கும், ஆஹ், முழு இரவு ஜெபம்னு வைப்பாங்க. அப்புறம் வந்து பௌர்ணமி ஜெபம்னு வைப்பாங்க. மாதப்பிறப்பினுடைய கூடுகை அப்படின்னு மாதப்பிறப்பு ஜெபம்னு வைப்பாங்க. அப்புறம் வாரத்துல ஒரு நாள் உபவாச ஜெபம், சிஸ்டர்ஸ் பிரேயர், பிரதர்ஸ் பிரேயர், யூத் மீட்டிங்கு, விபிஎஸ், எ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். அப்ப அதனுடைய விளைவு என்னன்னாக்கும், தே திங்க் தே ஆர் அலைவ். அந்த நிறைய நடவடிக்கைகள் அந்த சர்ச்சில் நடந்துக்கிட்டனால அது ஒரு ஆக்டிவ் சர்ச் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். வெளியில வந்து சர்ச் இஸ் அன் ஆக்டிவ் சர்ச். அப்ப லிவிங் சர்ச். அப்ப இந்த டெசிட்ஃபுல்னஸ் ஆஃப் சின் அப்படின்னு எபிரேயர் 3ல வரும், என்ன பாவத்தின் வஞ்சனை. அந்த டெசிட்ஃபுல்னஸ் என்னன்னு நான் யோசிக்கும் போது எனக்குள்ள என்ன நான் வெளிச்சம் பெற்றேன்னாக்கும், அட் தி அப்செட், அட் தி அவுட் செட், அதாவது வெளி தோற்றத்தின்படி எப்படி இருக்கும்னாக்கும் அட்ராக்டிவா இருக்கும். ஆனா இந்த எண்ட் வந்து டெஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஒரு பாவம் அப்படின்னா அது தோற்றம் வந்து ரொம்ப வசீகரமா இருக்கும். நீங்க மதுபானம் பாருங்க, குடிக்கும்போது வந்து அது அதுல ஒரு அவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு போதை. அதே மாதிரிக்கே ஸ்மோக் பண்றவங்க அல்லது ஆண்கள் பெண்கள் பழகும்போது ஒரு ஈர்ப்பு இருக்குது. தட் இஸ் அன் அட்ராக்டிவ்னஸ். ஆனா அதனுடைய முடிவு என்னன்னா டெஸ்ட்ரக்ஷன், அழிவு. தட் இஸ் ஹிடன். நீங்க எந்த ஒரு பொருளையும் மார்க்கெட் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த பொருள்களை விற்கிறவங்க வந்து அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டையே தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதுதான். அதுல உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அவ்வளவா சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னாக்கும், அது தெரிஞ்சுன்னா அந்த பொருள்களை வாங்க மாட்டாங்க. ஸோ த டெஸ்ட்ரக்ஷன் அது வந்து மறைஞ்சிருக்குது. தட் இஸ் டிசிட்ஃபுல்னஸ். வஞ்சகம் அதுதான். நான் அந்த காலங்கள்லாம் ஹோட்டல்ல போனோம்னா சரி, அதில் எழுதி போட்டிருப்பாங்க, பலகாரங்கள் சுத்தமான நெய்யில் செய்யப்பட்டவை அப்படின்னு பெருசா எழுதி சின்ன எழுத்துல அல்லன்னு போட்டிருப்பாங்க. ஓல் மீனிங்கே மாறிடுது. பலகாரங்கள் சுத்தமான நெய்யில் செய்யப்பட்டவன் பெருசா போட்டிருப்பான், அல்லன்னு சின்னதா போட்டிருப்பான். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், சிகரெட் பாக்கெட்ல எழுதியிருக்கோம், அது எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதியிருக்கும். அதே மாதிரிக்கு தான் அதெல்லாம் நம்ம யாரும் போய் பார்க்கறது இல்லை. சிகரெட் பாக்கெட் வாங்கி குடிக்கிற எத்தனை பேர் வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு உள்ள விளம்பரத்தை பார்க்குறான். அதுதான். அந்த பாக்கெட்டை வந்து அழகா வந்து நல்ல கலர்ல பிரிண்ட் பண்ணி அட்ராக்டிவா அதுல போட்டிருப்பான், விளம்பரம்லாம் பண்ணியிருப்பான். ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த ஸ்மோக் பண்ற மாதிரி, ட்ரிங்க் அடிக்கிற மாதிரிலாம் படம் போட்டு விளம்பரம் பண்ணுவான். அப்புறம் ஓரத்துல எழுதி வச்சிருப்பான், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். அவன் பாக்குறவன் அதுல. அதாவது அந்த வசீகரமான காரியங்கள் அட்ராக்டிவா வந்து பெருசா தெரியுது. அதனுடைய முடிவு வந்து அது கவர்மெண்ட்டுடைய சட்டதிட்டங்களுக்காக ஏனையாவது ஒரு இடத்துல அதுல வந்து கெடுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்படிதான் அருமையானவர்களே, நம்ம வந்து இந்த பூமிக்குரிய சிந்தனைகளும் இப்படிதான். அதுல ஒரு வசீகரம் இருக்கு. பாருங்க, ஒரு திருமணம்னு வரும்போது அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அல்லது வந்து வேலை, அல்லது பணம், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி நல்ல சவுண்டா இருக்கா, நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா, அல்லது வீட்டில் நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலியா நமக்கு வந்து லிஃப்ட் பண்ணி விடுவாங்களா, இப்படிலாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியா, அவங்க ஸ்பிரிச்சுவல் மைண்டடா, ஸ்பிரிச்சுவலா என்னை லிஃப்ட் பண்ணி விடுவாங்களா, இப்படி யார் யோசிக்கிறா? ஆவிக்குரிய பெற்றோர்கள் கூட நிறைய பேர் வந்து தங்கள் பிள்ளைகளுடைய திருமணம், படிப்பு, வேலை இதெல்லாம் வரும்பொழுது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல வேலை நிறைய சம்பளத்துல கிடைக்கணும், என் பையனும் வந்து நல்ல சம்பளம் வாங்குறான், நல்ல வேலையில இருக்கிறான், வெளிநாட்டுல இருக்கிறான், இப்படிலாம் சொல்லணும்னு சந்தோஷப்படுறாங்க. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்னாச்சு, அதை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்லை. இப்படிதான் அருமையானவர்களே, நம்ம அநேக நேரங்கள்ல டைரக்டா அது பாவமானட்டா இல்ல, டைரக்டா பாவம் இல்லை. ஆனா மறைமுகமா அதுக்குள்ள அவங்கள தேவனை விட்டே தூரம் கொண்டு போகக்கூடியதான, தேவனுடைய சித்தத்துக்கு முரணா நடக்கக்கூடியதான வஞ்சகமான காரியங்கள்லாம் அதுல மறைந்திருக்கு. மார்க்கெட்டிங்ல எப்படி பிளஸ் பாயிண்ட்டை மட்டும் சொல்லி வித்துட்டு போயிடுவாங்க,
அதில் உள்ள மைனஸ் பாயிண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது குறித்து சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டோம்னா ஆமா அது சில நேரம் வரும்னு போட்டிருப்பாங்க, சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க. ஆக இப்படிதான் சாத்தான் வந்து அந்த அவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை எல்லாம் நமக்கு வந்து ப்ரொமோட் பண்றான் நம்ம சிந்தனையில. அதாவது அது நேரடியா அன்ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், அதாவது ஆவிக்குரியவள் அல்லாதவைகளை வந்து கவர்ச்சியா நமக்கு காண்பிக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே அதான் நடந்தது. ஏதேன் தோட்டத்திலே வந்து சாத்தான் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து முக்கியமில்லாததாக காமிச்சு அவன் சொன்னதுதான் ரொம்ப மேலான நல்ல ஆலோசனையை போல காமிச்சிட்டான். ஆதாம் ஏவாளும் அதுல தான் விழுந்துட்டாங்க. அப்ப தேவனே வந்து பொய் சொல்றது போலவும் அது வந்து இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க கண் திறக்கப்பட்டு தேவனை போல ஆகிருவீங்க. அதான் பாவத்தின் வஞ்சனை. அதுக்கு பின்னாடி அவங்க ஆத்மா அழிந்து போங்கிறது குறித்து அவனுக்கு கவலை இல்லை, அவங்க ஆத்மா மரித்து போயிரும் குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அதை மறைச்சிட்டான். கண் திறக்கப்பட்டு நீங்க தேவனை போல ஆகிருவீங்க. சரி, கண்ணு திறக்கப்பட்டுச்சு உண்மைதான். ஆனா தேவனை போல எப்படி ஆனாங்க? அவங்க வந்து தேவனை விட்டு தூரம் போனாங்க. அதுதான் நடந்தது. ஆக பொய்யை நம்பும்படிக்கு பொய்யை நம்பும்படிக்கு கொடிய வஞ்சனையை நமக்குள்ள கொண்டு வந்துடுவோம். அப்ப சிந்தனை வாழ்க்கையில நம்ம வந்து ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்ம மோசம் போயிடும். அதனால அருமையானவர்களே, பிவேர் ஆஃப் தாட்ஃபுல் லைஃப். சிந்தனையில வந்து கசப்பு, கோபம், வைராக்கியம், பகை உணர்வுகள் அல்லது பெருமை, பொறாமை, இப்படி இறுதிய சிந்தனைகள்ல வரக்கூடிய காரியங்கள் வேற ஒண்ணும். நான் இப்ப பேசுனது அந்த பகுதியை சொல்ல. சிந்தனையில வந்து விச் இஸ் ப்ரீ டாமினேட்டிங். அது வந்து உலக பிரகாரமான அல்லது தற்காலிகமான, பூமிக்கு எடுத்த அல்லது மாம்சத்துக்கு எடுத்த, உணவுக்கு எடுத்த, உடைக்கு எடுத்த, வேலைக்கு எடுத்த, அழகுக்கு எடுத்த, அறிவுக்கு எடுத்த, இப்படி காரியங்கள்ல அல்லது நான் என்னைக்கு ஆண்டவர் எச்சரித்தது போல இந்த அரசியல், இந்த உலகத்தில் நடக்கக்கூடியதான தேர்தல்கள், அரசியல் மாற்றங்கள், யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்மள தேவன் தான் ஆளுகை செய்ய போறாரு. எனவே இந்த உலகத்துல கண்டிப்பா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு பைபிள் எழுதியிருக்கு. 1 தீமோத்தேயு 2 நம்ம அமைதலோடு ஜீவனம் பண்ணுவதற்கு ஆட்சியாளர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. அப்படிதான் நாங்க ஜெபம் பண்றோம், அது நல்லதுதான். ஆனா அதே சமயத்துல டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் நத்திங் ஃபார் குட். நாம வந்து ரொம்ப பயந்து போய் அதையே சிந்திச்சு இவங்க வந்தால் நல்லது இல்லை. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா தேர்தல் ட்ரெண்ட்ல படிச்சு பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ற எல்லாருமே வந்து அக்யூசிங் ஸ்பிரிட்டை தான் பேசுவாங்க. எல்லாமே இவங்க அவங்கள அக்யூஸ் பண்ணுவாங்க, அவங்க இவங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. யார் வந்து அதிகமா குற்றம் சாட்டி அவங்க குற்றச்சாட்டுகள் மேலோங்கி மக்கள் மனசுல பதிஞ்சுருதோ அவங்க தான் ரொம்ப இம்ப்ரெசிவா பேசி ஜனங்களுடைய இருதயங்களை கவர்றாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்பிரிட்டே என்ன? இட் இஸ் அன் அக்யூசிங் ஸ்பிரிட், இட்ஸ் சாட்டனிக் ஸ்பிரிட். ஸோ எல்லா உலகத்தினுடைய நாடுகளையும் ஆட்சி செய்யக்கூடியவங்க, ஈவன் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ்ன்னு போட்டா கூட அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆவி வேற ஒரு ஆவி தான். வானமண்டலங்களுடைய பொல்லாத ஆவிகள் தான். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம சிந்தனை வாழ்க்கையில எது மேலோங்கி நிற்கிறதுங்கிற குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறோமா அல்லது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறோமா? மேலானதை சிந்திக்கிறோமா, கீழானதை சிந்திக்கிறோமா? நிரந்தரமானதை, நித்தியமானதை சிந்திக்கிறோமா, தற்காலிகமானதை சிந்திக்கிறோமா? நம்ம சரீர பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இப்படியெல்லாம் நம்மளை வந்து நம்முடைய சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான் அப்படின்னா வெளியரங்கமான கிரியைகளை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். எனவே நாம வந்து இப்படி கூடி வர்றது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது, ஜெபிக்கிறது, இப்படி வெளிப்படையான காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம மனுஷனுடைய பார்வையில அந்த ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ், தேவ பக்தியினுடைய வேஷம் வந்து நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்து விடும். யூ வில் ஹாவ் அ குட் நேம் ஆஸ் வி ஆர் ஆக்டிவ் கிறிஸ்டியன். ஒரு நல்ல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு நல்ல தேவ பக்தியுள்ள மனுஷனுங்கிற அங்கீகாரத்தை மனுஷனுடைய கண்களை நமக்கு பெற்றுத்தரும். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நீ வந்து உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய், ஆனாலும் நீ செத்தவனா இருக்கிறாய்ன்னு வெளிப்படுத்தின விசேஷம் சொன்னது போல நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது நிறைய கூட்டங்களில் கலந்து கொள்றோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் ஓகே. நாட் 24 hours. நம்முடைய இருதயத்துக்குள்ள 24 hours என்ன என்ன ஓடுதுங்கிறத அவர் பார்க்கிறாரு. அப்ப இருதயத்தை பார்க்கிற தேவன் சொல்றாரு, நீ பூமிக்கு எடுத்த வேலை சிந்திக்கிறாய், நீ மேலானவைகளை சிந்திக்கல, கீழானவைகளை சிந்திக்கிற, நீ மாம்சத்துக்கு எடுத்த வேலை சிந்திக்கிறாய், நீ உனக்கானதையே தேடுற, நீ பிறனுக்கானதை தேடல, நீ தேவ சித்தம் செய்யன்னு நினைக்கல, உன் சுய சித்தம் செய்யன்னு நினைக்கிற, நீ உண்ணுவது குறித்து உடுத்துறது குறித்து யோசிச்சுட்டு இருக்க. இப்படிதான் ஆண்டவர் பேசுவார். அவர்களே, நாள்லையும் கூட சிந்தனை வாழ்க்கை குறித்து ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய இருதயங்கள்ல எந்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்குது, பிள்ளைகளை குறித்தும் அவருடைய படிப்பு, திருமணம், வேலை, இப்படி காரியங்கள் வரும் பொழுதும் நம்முடைய எண்ணங்கள்ல வந்து
ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது அதை தேட மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து குறித்து சிந்திக்கும் பொழுது, அவருடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கும் பொழுதும், அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிந்திக்கிறோமா? அதுதான் நம்முடைய மேலான எண்ணமா இருக்கணும். தேவன் நம் கண்களை திறந்தருள்வாராக. தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் குவைட்லி லிசனிங் டு மீ. ஓகே. இரக்கமுள்ள எங்க நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதி ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஆண்டவரே, நாங்கள் சிந்தனை வாழ்க்கையில உமக்கு பிரியமாக இருக்கிறோமா, அல்லது எங்கள் சிந்தனைகள் உமக்கு பிரியமில்லாதா இருக்கிறதா என்பதை வெளிச்சம் போட்டு காட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் வெவ்வேறு காரியங்கள் மேலோங்கி நிற்க முடியும். நீர் இரக்கம் பாராட்டி நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு வெளிப்படுத்தவனுமாய் ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல 139 சங்கீதத்துல, இவனே என் சிந்தனையை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொன்னது போல, எங்கள் சிந்தனையை ஆராய்ந்து அறிகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்க நிலைமையை எங்களுக்கு காட்டுங்க. நாங்கள் மனம் திரும்ப உங்களுக்கு பிரியமான வழியில் நடக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்திற்கு தாவே.